அனைவருக்கும் வணக்கம். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில ஸ்டாலினுடைய 2011க்கான வெற்றியே கேள்விக்குறியா இருக்கு. உச்சநீதிமன்றம் வரைக்கும் இந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. ஆனா இந்த சூழல்ல ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்டாலும் அந்த தொகுதியில மக்கள் ஆதரவு எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம இதுல பேச போறோம். கொளத்தூர் தொகுதி முழுக்கவே கம்ப்ளீட்டா சர்வே எடுத்து மக்களுடைய மனநிலையை அறிந்த ஒரு நபர் தான் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. சோ அவரை வெல்கம் பண்ணலாம். வணக்கம் கோகுல். வணக்கம் கோகுல். ஆக்சுவலா எங்க ரெண்டு பேருமே கோகுல் தான். சோ கொளத்தூர் தொகுதியினுடைய கோகுல் கிட்ட நாம இன்னைக்கு ஸ்டாலின் தொகுதியில மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க, கொளத்தூர் தொகுதி நிலவரம் என்ன? முதல்ல சாமானியன் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேங்க. கொளத்தூர் தொகுதியில நாங்க ஒரு சர்வே எடுக்க போனோம். கொளத்தூர் தொகுதினாலே லாஸ்டா ஒரு 3 வாட்டி பாத்தீங்கன்னா ஸ்டாலின் தான் தொடர்ந்து ஜெயிச்சு வராரு. அப்படி இப்படி இருக்கும்னு நினைச்சிட்டு கண்டிப்பா எல்லாரும் ஸ்டாலின் தான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்க தொகுதிக்குள்ள களத்துல இறங்கணும். ஆனா அங்க போய் நாங்க கேட்டா வந்த ரிசல்ட் எங்களுக்கு வேற. ஸ்டாலினை இப்படிதான் இல்லாம மக்கள் கழுவி 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 ஊத்துறாங்க. கொளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரோடு வசதி கிடையாது, தண்ணி வசதி சுத்தமா இல்லை. லைட்டா மழை பெஞ்சதுனாலே அங்க அவ்வளோ தண்ணி நிக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் மக்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. முக்கியமா அதுல பெரிய விஷயம் என்னன்னா, ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தா நம்ம கரண்ட் பில் கட்டுறோம் பாத்தீங்களா, அதை 2 மாசத்துக்கு ஒரு தடவை இருந்ததை 1 மாசமா மாத்தி கொடுக்குறேன்னு சொன்னார். அதை பண்ணல. அண்ட் இன்னொரு விஷயம், 24 எலெக்ஷன்ல என்ன சொன்னார்னா, பெட்ரோல் டீசல் விலையை பாதியா குறைப்பண்ணார். அது மிகப்பெரிய அளவுல கொளத்தூர் தொகுதியில மக்கள் ஒரு ஸ்டாலின் மேல கோவத்துல இருக்காங்க. கூகுள் டவுட். இப்ப நீங்க சொல்ற பிரச்சனைலாம் தமிழ்நாடு தழுவிய பிரச்சனை. அது பாத்தீங்கன்னா எல்லா தொகுதியிலும் அந்த எதிர்ப்பு மக்கள்கிட்ட இருக்கும். நான் கேட்கறது பர்டிகுலரா கொளத்தூர் தொகுதிக்கு அவர் என்ன பண்ற சாலை சொன்னீங்க, புரிஞ்சுக்க முடியும். நானே வரும்போது பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா சாலைகள் குண்டுமொழி இருக்கு. அந்த சாலையில் தூய்மையாவே இல்ல, எங்க பார்த்தாலும் சாலை வரணும் குப்பைகள் தான் இருக்கு. அது தனி. அதையும் தாண்டி இந்த கொளத்தூர் தொகுதிக்கான பிரத்யேகமா மக்கள் என்ன நினைச்சு கிடைக்கல. ஏன்னா இப்ப முதலமைச்சரோட தொகுதியே பாத்தீங்கன்னா ரோட்லாம் அவ்வளவு கிளீனா இருக்கும். சாப்பாடு ரோட்லயே போட்டு சாப்பிடலாம்னு வடிவேல் சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி தொகுதி இருக்கும்னு நினைச்சுதான் வந்தேன். ஆனா அப்படி இல்ல. அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? முதலமைச்சரோட தொகுதி எப்படி இருக்கு? ஒரே ஒரு கேவலமான விஷயம் என்னன்னா, கொளத்தூர் தொகுதியில இன்னைக்கு நீங்க எந்த தெருவுக்கு போனாலும் கஞ்சா கிடைக்குது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இல்ல நம்பிக்கை இல்லையா? இப்ப நான் உட்காந்துருக்கல இந்த பில்டிங் கீழே ஒரு 10th படிக்கிற பையன் இருக்கான். அவன் கூலி ரெண்டு போடுறான். கொளத்தூர் தொகுதி தான் இதுவும். சோ இந்த லட்சணத்துல இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, பேன் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டுல கிடைக்க கூடாது. ஒரு 10th படிக்கிற பையன் கூலி போடுறான். ஸ்கூல்ல கஞ்சா அடிச்சு மாட்டியிருக்கான். அவங்க வீட்டுல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த லட்சணத்துல இருக்கு. 10th படிக்கிற பையனா பாருங்களேன். நம்ம 10th படிக்கும்போது நம்ம எப்படி இருப்போம்? காலைல போவோம், ஈவினிங் வரும், வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுட்டு படுப்போம். ஆனால் இவனுங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த சின்ன பையனுக்கு இவ்வளோ ஈஸியா கிடைக்கிற அளவுக்கு வச்சிருக்காருன்னா இதுவே பெரியது தானே. ஸ்டாலினோட தொகுதி தானே, ஒரு முதல்வரோட தொகுதி தானே, இவ்வளோ ஈஸியா கிடைக்கலாமா? சரி, தொகுதியோட பிரச்சனைகள் பத்தி பிரத்யேகமா சொல்லிட்டீங்க. மக்கள் என்ன சொல்றாங்க? எந்த கட்சிக்கு எங்களோட ஆதரவுன்றத மக்கள் சொல்றாங்க. அது ஒரு மாதிரி டைலமோல தான் இருக்கு. இப்ப நான் சர்வே எடுக்கும்போது ஒரு 3 சர்வே கிட்ட எடுத்திருக்கேன். ஒரு பக்கத்துல டிவிகேன்றாங்க. இப்ப லாஸ்ட் சர்வேல பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு ஒரு பலத்த சப்போர்ட் இருக்கு. ஸ்டாலினோட தொகுதியிலே இந்த 4 கட்சிகள் போட்டிட்டா உங்களோட ஆதரவு யாருக்கா இருக்கும்? அதிமுக தான். டிவிகே. எங்களுடைய ஆதரவு ஏடிஎம்கே தான். நம்மளோட ஆதரவு அதிமுக தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய கவுன்சிலர்ல இருந்து வட்ட செயலாளர் வரைக்கும் திருடுறாங்க. மக்கள் சொல்றாங்க, நான் சொல்ல. லஞ்சம் லஞ்சம் லஞ்சம். சும்மா இருக்க ரோட்டை தோண்டி வைக்கிறாங்க. தோண்டி வச்சுட்டு அந்த ரோட்ல ரோடை மூடுறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட், அந்த ரோட்டுக்கு மேல கொசுவலை போடுறாங்களாம். ஸோ நான் உங்களுக்கு ஒரு பைட்டு கொடுக்குறேன். அந்த பைட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ரோடை தோண்டி வச்சிட்டாங்க. தோண்டின ரோட்டை மூடிட்டு அதுக்கு மேல கொசுவலை கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்களாம். அதுல கொசு வச்சிடக்கூடாது. ஸோ இவ்வளோ திருடுறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஒரு கவுன்சிலர் விடாம எல்லா கவுன்சிலரும் இப்ப இதே வேலையை தான் சுத்திட்டு இருக்காங்க. கொளத்தூர்ல நீங்க எங்க பார்த்தாலும் குண்டு குழியமா இருக்கும். இதுல மிகப்பெரிய ஒரு ஊழல் நடக்குது. இதுவும் முதல்வர் தொகுதி தானே, முதல்வர் கேட்கலாம்ல. ரோடு நோண்டுறது எந்தெந்த கான்ட்ராக்ட் பண்ணுமோ எல்லா டெண்டரும் விட்டாங்க. எல்லா டெண்டரும் விட்டுட்டு நோண்டி 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 போனோம். ஒரு காவை நோண்டுறது, அதுல தண்ணி போறதுக்கு ஒரு பள்ளம் வைக்கலாம். அது ஃபர்ஸ்ட் டவுன் வச்சிடறாங்க. அப்புறம் பள்ளம் ஆகுது, நோண்டி ஏற்று அதுக்கு ஒரு கான்ட்ராக்ட். அதுக்கு கொசுவலை போட்டிருக்காங்க. பாத்திருக்கீங்களா நீங்க? மழைநீர் காவை ஜல்லடி பயிர் போட்டிருக்காங்களா தண்ணி போறதுக்கு, அதுக்கு கொசுவலை போட்டுருக்கு. நீங்க பாத்திருக்கீங்களா? ஐயா கலைஞர் இருக்கும்போது சொல்லுவாங்க, ஊழல் பண்றதுல விஞ்ஞானந்தபுரமா ஊழல் பண்ண திறமைசாலிங்க அவங்க தான். அவரோட புள்ள எப்படி இருப்பாரு? இல்ல ஏன் முதலமைச்சரோட தொகுதி அதை அவங்க எவ்வளவு ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிருக்கணும். இன்னும் சொல்ல போனா, முதலமைச்சரே ஒரு தொகுதியில நிக்கிறாருன்னா சுயசாட்டா அவரு தான் ஜெயிப்பாரு அப்படின்னு நம்ம எழுதி கொடுத்துடலாம். அப்படிதான் இதுக்கு முன்னாடி முதலமைச்சர் எல்லாம் இருந்திருக்காங்க. அப்படிங்கும்போது கொளத்தூர் தொகுதியில இந்த மாதிரி மக்களுக்கு ஒரு எதிர்ப்பு மனநிலை உருவாகிறதுக்கான காரணம் என்ன? நிறைய விஷயம் இருக்குங்க. அதுல இன்னொருத்தர் சொன்னாருங்க, கொளத்தூர் தொகுதிக்கு இவ்வளவு நலத்திட்டங்கள் செய்யறாரு முதல்வர். நான் கேள்வி கேட்டேன். அவர் என்ன சொன்னாருன்னா, செய்யறாருங்க, இந்த தீபாவளிக்கு பொங்கலுக்கும் செய்யறாரு இல்லைன்னு சொல்ல. ஒரு 5000 ரூபாய். இப்போ லாஸ்ட் டைம் தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா பட்டு புடவை, அப்புறமேட்டு நீங்க சொல்ற தொகுதிக்கு மட்டுமா? அது மொத்தமா தமிழ்நாட்டுக்கு பட்டு புடவை எங்க கொடுத்தாரு? ரேஷன்ல கொடுக்குறாங்கல்ல. அது ஒரு நான் சொல்லக்கூடாது, இலவசமாங்க. அது வேணாம். கொளத்தூர் தொகுதியில பாத்தீங்கன்னா அதுவும் கட்சிக்காரங்களுக்கு, எல்லா மக்களுக்கும் கொடுக்கல.
அவங்களோட பர்டிகுலரா அவங்க கட்சிக்காரங்களை கூப்பிட்டு ஒரு 200-300 பேர் முக்கியமா வேலை செய்வாங்க பாத்தீங்களா பூத் லெவல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து 5000 ரூபாய் பணம், பட்டு புடவை, ஒரு பிரபலமான ஸ்வீட் கடையில் உரிமை தொகை இல்லைங்க, உடன்பிறப்புகள் ஊக்கத்தொகை. அதை நாங்க சொல்லக்கூடாது, மக்கள் பணி. அதை தாங்க மக்கள் காரி துப்புறாங்க. கொளத்தூர் மக்கள்லாம் எல்லாருக்கும் கொடுக்கணும்ல, உங்க கட்சிக்காரன். ஆனா இவங்க எப்படி ஃப்ரேம் பண்றாங்கன்னா, கொளத்தூர்ல இருக்க தொகுதிக்கு வந்து ஸ்டாலின் எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு, எல்லாருக்கும் 5000 ரூபாய் கொடுத்துட்டாங்கன்னு வெளியில ஃப்ரேம் பண்றாங்க. கவர்மெண்ட் கொடுக்கறதுலாம் வந்து முதல்ல அவங்க ஆளுங்களுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா வெளியிலேயே வருது. ஓ, அந்த இலவசங்கள்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் முதல்ல அவங்களுக்கு வந்துட்டு தான் மிச்சம் வெளியில இருக்குது. இப்போ அவங்க ஆளுங்க 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேருக்கு போயிட்டு தான் மிச்சம் 10% தான் வெளில வருது. மிச்சம் 90% அவங்களுக்கே போயிடுது. ஓகே, இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, ஸ்டாலின் அவர்கள் ஏன் இந்த தொகுதி வந்து கேர்லெஸ்ஸா ஹேண்டில் பண்றாருன்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். அவங்களுக்கு என்ன ஒரு நினைப்பு நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கறத நான் கேட்கிறேன். ஏன்னா வாக்குகள் வித்தியாசத்தை பார்க்கும்போது கூடிக்கிட்டே வந்திருக்கு. 11 விட 16 வாக்கு அதிகம், 16 விட 21 ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவர்கள் 60 விழுக்காடு வாக்கு எதிர்த்து போட்டிட்டு அதிமுக வேட்பாளர் 20 விழுக்காடு வாக்கு தான். 1 லட்சம் எங்க இருக்கு, அது எங்க இருக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அப்ப ஏன் இந்த அளவுக்கு அது முரண்பாடு இருக்கு அப்படின்னு இப்ப SIR வந்துருச்சு இல்ல, தெரிஞ்சிருப்போது எவ்வளவு வாக்குகள். சரியான கேள்வி. அதை பத்தி நான் அடுத்த செகண்ட்ல நான் பேசணும்னு வச்சிருந்தேன். SIRல வந்து பாத்தீங்கன்னா கொளத்தூர் தொகுதியில கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்குகள் வந்து நீக்கப்பட்டிருக்கு. இந்த திருப்பி அவர்கள் அப்ளை பண்ணி எவ்வளவு வாக்குகள் திருப்பி வரும் நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் 1 லட்சம் ரொம்ப ஒரு பெரிய நம்பரா இருக்கு. பெரிய நம்பர். ஸ்டாலினோட தொகுதியில ஒட்டுமொத்தமாவே 2,80,000 வாக்குகள் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. இப்போ வந்து அப்படியே 1.80 வந்து குறைஞ்சிருச்சு. இல்ல இன்னொரு ஆச்சரியமான தகவல் சொல்லட்டுமா, 2021ல விழுந்த வாக்குகள் இருக்குல்ல, அதாவது பதிவான வாக்குகள் இருக்குல்ல, அதுவே கிட்டத்தட்ட 1,70,20,000 சம்திங். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, 100 விழுக்காடு வாக்கு விழுந்திருக்கின்றது கணக்காகுதுங்க. ஓ, எந்த தொகுதியிலாச்சும் 100 வாக்குகள் விழுமா? ஆவரேஜா ஒரு 70 விழலாம், அதிகபட்சமா 75 விழலாம். அப்ப என்ன அர்த்தம்? அப்ப மக்கள் தெரிஞ்சுக்கணும் என்ன சொல்ல வரேன்றது. நான் வெளிப்படையாவே சொல்லிடுறேன். என்னோட சந்தேகம் என்னன்னா, 25 விழுக்காடு வாக்கு எங்கேயோ விளையாடி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 1,80,000 வாக்கு எப்படி மொத்தமா விழும்? கண்டிப்பா அதுல ஒரு 20,000-30,000 வாக்குகள் எங்கேயாச்சும் ஒரு பக்கம் முன்ன பின்ன விழுந்திருக்கலாம். அதே வந்து அரசு அதிகாரிகள் கண்டுபிடிங்க எதனால விழுந்திருக்கு அப்படிங்கறத. ஆக்சுவலா வழக்கு இருக்குல்ல கோகுல், உங்களுக்கே தெரியும்ல, அதிமுகவை சேர்ந்த நபர் யார் அது வழக்கு போட்டிருக்காங்க மக்கள் போட்டிருந்தாங்க 2011ல. அந்த வழக்கோட ஹியரிங் வந்து ஜனவரி 21 வருது. சோ அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது கனம் நீதிபதி அவர்களே இந்த டேட்டாவை சேர்த்து நீங்க பாருங்க, எப்படி 2021ல இவ்வளவு அதிகமா வந்து வாக்குகள் விழுந்துச்சு, SIRல இவ்வளவு வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல எவ்வளவு இப்படி அதிகமா வாக்குகள் விழுந்துச்சுங்கிறதையும் வந்து அனலைஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு இருக்கிறது நீதிமன்றத்திற்கு. அதுலயும் கூடுதலா இப்ப எவ்வளவு சேர்க்க போறாங்கன்னு தெரியல. உண்மையிலே வந்து இப்ப அவர்கள் ஒரு கிட்டத்தட்ட 5 மேல சேர்த்துட்டாங்கன்னா இந்த கணக்கு நம்மள புரிஞ்சுக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு தெரியல. ஏன் சந்தேகமா நான் சொல்றேன்னா, இப்போ ஸ்டாலின் அவர்களோட தொகுதியில் இவ்வளவு வாக்குகள் நீங்க இருக்கா, அதே மாதிரி கிட்டத்தட்ட சேப்பாக்கம் நம்ம சின்னவரோட பாத்தீங்கன்னா அதே மாதிரி 90,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. எனக்கு அது புரியவே இல்லை. எப்படி வந்து பர்டிகுலரா சென்னை எங்களுடைய கோட்டை அப்படின்னு பேசிக்கிறாங்க இல்லையா, இந்த தொகுதிகள்லாம் ஏன் வந்து இந்த அளவுக்கு ரொம்ப வாக்குகள்லாம் SIRல பறிபோயிருக்குன்றத உள்ளபடியே நமக்கு புரியல போகுது. அதான் இந்த தேர்தலில் வந்து மக்கள் ஒரு நல்ல முடிவா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு வாக்குகள் எடுத்திருக்காங்க இந்த மாதிரி SIRல? கிட்டத்தட்ட 97 லட்சம். அது ஒரு கோடி வச்சுக்கீங்களா, கோடி. இந்த 1 கோடி வாக்குகளை வச்சு இத்தனை வருஷமா எப்படி ஆண்டிருக்காங்கன்றத பாருங்களேன். மாத்தி நிச்சயமா இந்த 1 கோடி வாக்குகள்ல பல வாக்குகள் முறைகேடா விழுந்திருக்கும். ஏன்னா பல தொகுதிகளில் வந்து இப்ப நான் சொன்னேன் இல்லையா, 100 விழுக்காடு வாக்கு விழுந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. இது மாதிரிதான் எல்லா தொகுதியிலும் இருந்திருக்கும். இப்போ நம்ம இன்னொன்னு சொல்லுவோம், நம்ம சென்னையில எப்பவுமே வாக்குப்பதிவு கம்மியா விழும் பார்த்திருக்கீங்களா? மற்ற மாவட்டங்கள் எல்லாமே 70 விழுக்காடு, 75, 65. சென்னையில மட்டும் 50 தாண்டாது. நம்ம என்ன நினைப்போம், பாதி மேல ஓட்டே போடுறது இல்லையா அப்படின்னு நினைப்போம். இல்ல, பாதிக்கு மேல இங்க ஓட்டே இல்ல, ஓட்டு போடுறதுக்கு ஆள் இல்ல. இங்க ஒரு ஓட்டு இருக்கும், ஊர்ல ஒரு ஓட்டு இருக்கும், ஊர்ல ஓட்டு போட்டுருவாங்க, இங்க உள்ள ஓட்டு போடாமே இருக்கும். அப்படிதான் வந்து சென்னையை வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் சிட்டியில் இருக்கிற யாருமே ஓட்டு போட வர்றது இல்ல. அப்போ சென்னையில வாழக்கூடிய மக்கள் வந்து தங்களோட ஜனநாயக கடமை ஆற்றுறது இல்லைன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அவங்களுடைய ஓட்டு அவங்க போடுறாங்க இல்லையா, மாறி போயிருக்கலாம். இல்ல அவர்கள் ஓட்டே போடாம ஊர்ல போய் ஓட்டு போட்டு வந்துடலாம். ஏன்னா இங்கேயும் ஒரு ஓட்டு இருக்கும், கன்னியாகுமரியிலையும் ஓட்டு இருக்கும். அவர்கள் வந்து அங்க ஓட்டு போட்டுருவாங்க, இங்க ஒரு ஓட்டு டீல்ல விட்டுருவாங்க. சோ அந்த ஓட்டு முறைகேடாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம், முறைகேடாக போடப்பட்டிருக்கலாம். ஓகே, அப்புறம் இன்னொரு ஒரு சந்தேகம் இருக்கு. இப்போ கொளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இப்போ சொல்லியிருந்தால போதைப் பொருள் அதிகமா இருக்கு. இதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாதா? என்னோட கேள்விதான். அது வந்து நீங்க உளவுத்துறை மாதிரி ஏன் கேட்டுட்டு இருக்கீங்க? இல்ல எனக்கு தெரியும் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கையை நம்ம ஸ்டாலின் கிட்ட வைக்கிறோம். நான் போன வீட்டுல அதான் சொன்னேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா கஞ்சா புழக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ போதைன்றது கூட போதைப் பொருள் என்ன, இப்ப சாராயம் போதைப் பொருள் இல்லையா, அதுவும் போதைப் பொருள் தான். அப்புறம் அதை கூட அரசாங்கமே வந்து கண்காணிச்சு விற்கும் போது அதனுடைய பயன்பாடுங்கிறத இவரால் கட்டுப்படுத்த முடியும். இல்ல இப்ப ஸ்கூல் பசங்க வந்து கேட்டாங்கன்னா சிகரெட்டை கொடுக்க மாட்டாங்க. அதாவது சிகரெட்டை விட்டுருங்க, நான் சொல்றது போதைப் பொருள் லிக்கர் வந்து கொடுக்க மாட்டாங்க இல்லையா. ஏன்னா அவங்க வந்து உனக்கு கிடையாதுப்பா போப்பா அனுப்பிவிடுவாங்க. கஞ்சா எப்படி ஸ்கூல் பசங்க கிட்ட போது நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த நெட்வொர்க்கே வந்து புதுசு. அது வந்து யாரு கொடுக்குறா எங்க கொடுக்குறா யாருக்குமே தெரியாது. ஸ்கூல் பசங்க தானே. இப்ப இந்த 17 வயசு பசங்கன்னா ஸ்கூல் படிக்க வேண்டிய பசங்க, ஸ்கூல் தரதுல இங்க போதான்னு தெரியல எனக்கு, ஆனா ஸ்கூல் படிக்க வேண்டிய பசங்க தானே. அப்போ ஸ்கூல் படிக்கக்கூடிய பசங்க கிட்ட எப்படி இந்த பொருள் கிடைக்குது நமக்கு பிரச்சனையே. இப்போ ஒரு அடல்ட்டு பெரியவங்க தெரிஞ்சே வந்து அந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்கன்றதுனா கூட வச்சுக்கோங்களேன், சமூகத்தை சீர்கெடுக்காத வரைக்கும் நீ ஒரு ரூமுக்குள்ள ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போய் பிரச்சனை இல்லை.
சிறுவர்கள் கையில கிடைக்கும் போது, விவரம் தெரியும் போது வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். இப்ப அந்த பையனே வந்து ஒரு 20 வயசுக்கு மேல ஒரு தெளிவு வருதுன்னு வச்சுக்கோமே, அந்த வயசு வரும்போது வாழ்க்கை முடிஞ்சிடும்ல. அதுக்குள்ள கஞ்சா கடுமையா இருப்பாப்ல. கஞ்சா கடுமையான குற்ற சம்பவங்கள் தொடர்ச்சியா அப்படி இலவச இணைப்பா பின்னாடி வந்துடும். எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா பல கேஸ் இருக்கும். வாழ்க்கை என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த கஞ்சா புழக்கம், கஞ்சா பழக்கம் ஏற்படுத்துறதுதான் ரொம்ப ஒரு வருத்தமா இருக்கு. நம்ம இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறோம். ஸோ இப்போ வந்து என்னன்னா, இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லையன்றதை வந்து ஆளுங்கட்சி தரப்புல சொல்றாங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, நடந்திருக்கு, பயம் இருக்கும். கஞ்சா வந்து கம்ப்ளீட்டா இன்னைக்கு வந்து ஒரே நாள்ல ஒழிக்க முடியும்னா முடியாது, பயத்துல இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் கையில அது கிடைக்குதுன்னா எந்த லட்சணத்துல இருக்கு? ஸ்கூல்ல எவ்வளவு ரீல்ஸ் வருது நீங்க பாக்குறீங்களா? ஸ்கூல்ல உட்காந்துட்டு சார மிரட்டுற மாதிரி, வாத்தியார வெட்டுவேன், ஓட விடுவேன், செதற விடுவேன், பதற விடுவேன், அந்த கை இப்படி வச்சுட்டு இப்படின்றானுங்க. இது என்ன எப்படி போயிட்டு இருக்குதுன்னு எனக்கு தெரியல. கல்வித்துறை அவர் பேர் என்னது, அன்பில் மகேஷ் வந்து பள்ளி கல்வித்துறை. பாருங்க பேர் கூட வரல, எந்த லட்சணத்துல இருக்குன்னு பாருங்க. அவர்லாம் அதை கண்ட்ரோல் பண்ணணும். வாத்தியாரை அடிக்க கூடாதுன்னு சொல்றீங்க, சரி விட்டுட்டாங்க. வாத்தியார் அடிக்கலாம், அவன் வெளியில வந்து வாத்தியார் அடிக்கிறானே, இது எங்க போய் முடியுது? அதுதான் அது வந்து இப்போ முதல்ல சொன்ன மாதிரி இந்த நெட்வொர்க் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இவர்கள் இப்ப மாசு கூட பேட்டி கொடுக்குறாரு, தமிழ்நாட்டுல 0% கல்டிவேஷன், தமிழ்நாட்டுல கஞ்சா புழக்கம் எங்கேயுமே கிடையாதுங்கிறாரு. எனக்கு புரியல. நேற்றுதான் ஒரு செய்தி வருது, கஞ்சா கொண்டு கடத்தி கொண்டு போன பிடிச்சிருக்காங்க. அப்ப பிடிச்சது யாரும் பிடிச்சிருக்காங்க? பழக்க வழக்கமே இல்லைன்னா எப்படி, கஞ்சா புழக்கமே இல்லைன்னா எப்படியா பிடிக்க முடியும்? நமக்கு ஒரு கேள்வி வருதா இல்லையா? ஒன்றும் இல்லை, மக்கள் பாருங்க. இப்போ எல்லாருமே கையில் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருக்கீங்க. கூகுளில் டைப் பண்ணி எத்தனை வாட்டி கஞ்சா வந்து தமிழ்நாட்டில் வந்து பிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கனாலே இவங்க சொல்றது எவ்வளவு பொய்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சத்தியமா அந்த வீடியோ பார்த்தீங்களான்னு தெரியல கோகுல், அந்த நார்த் இந்தியனை வெட்டியிருப்பாங்கல்ல, அது அந்த பசங்க அப்போ எவ்வளவு போதையில இருப்பாங்க. ஒருத்தர் கீழே விழுந்துட்டாலே நம்ம மனசு கேட்காது. அந்த பையனை எவ்வளவு வெட்டு, 20 வெட்டுக்கு மேல அந்த பையனுக்கு விழுந்திருக்கான். அவன் எந்த அளவுக்கு போதையில இருந்திருப்பான்? அவன் கஞ்சா அடிச்சானா இல்ல வேற எதனா யூஸ் பண்ணான்னு கூட நமக்கு பயமா இருக்கு. இன்னொரு விஷயம் நம்ம பதிவு பண்ணோம். தமிழ்நாட்டுல உள்ளவங்க அவங்களுக்குள்ள எந்த ஒரு இன வெறியுமே இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படின்னா, இப்ப பாதிக்கப்பட்ட அந்த நபருக்காக குரல் கொடுத்தது அத்தனை பேர் இங்க உள்ளவங்க தான், தமிழர்கள். யாருமே நார்த்ல இருந்து வந்து இங்க பேசணும்ன்ற அவசியமே இல்லை. அந்த பையனுக்கான பாதுகாப்பை உறுதி பண்றதா இருக்கட்டும், இனிமே நடக்கக்கூடாதுன்னு பிரச்சாரம் பண்றதே இங்க உள்ள தமிழர்களா இருக்காங்க. கட்சி கடந்தே நான் சொல்றேன், நான் பர்டிகுலரா வந்து நாம் தமிழர் பண்றாங்க அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. எல்லா கட்சிக்காரங்களுமே அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு ஆதரவா தான் நிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் வந்து இது பெரிய அளவுல வந்து வட மாநிலத்தவர்கள் வெர்சஸ் தமிழர்களே மாத்தல, இங்க உள்ள யாருமே மாத்த முயற்சி பண்ணல. அதான் உண்மையும் கூட. எல்லாருமே சொல்ல வேண்டிய விஷயம், இது கஞ்சாக்கு எதிரான ஒரு பிரச்சாரமா மாத்துறோம். கஞ்சாவாலதான் இந்த சம்பவம் நடக்குதுன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். பெருமனா வந்து இது வந்து இல்ல ஒரு நார்த் இந்தியன்கள் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு புள்ளியில போகல. இது நடுவுல வந்து இதை வேற மாதிரி திரிக்க பார்த்தாங்க. ஆமா, சீமான் அவர்களாலதான் வந்து இப்படி நடந்துருச்சுன்னு சொல்ல வந்தாங்க. அறிக்கை விட்டுட்டாரு. அது வந்து இது அப்படிதான் கொண்டு ஆளுங்கட்சியை சேர்ந்த நபர்கள் இப்படிதான் சொல்ல வந்தாங்க இந்த விஷயத்த, சீமான் மேல நம்ம திருப்பி விட்டுறலாம்னு சொல்லிட்டு. ஆனா இது வந்து அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. கண்டிப்பா. சரி, ஓகே. நிறைய வந்து நம்ம குளத்தூர்ல ஆரம்பிச்சு குளத்தூர்லயே முடிச்சிடலாம். சோ மக்கள் வந்து இப்ப ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்ப்பு மனநிலை இருக்கு அப்படிங்கிறத நீங்க சொல்றீங்க. இப்போ ஒருவேளை 2026 தேர்தல் வருது அப்படிங்கும் போது, எப்பவுமே தேர்தல் கிட்ட வரும்போது திமுகவா இருக்கட்டும், பிரதான கட்சிகள் எல்லாமே இருக்கட்டும், ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுப்பாங்க. பணம் கொடுத்து அப்படியே வாக்குகள் இருக்கட்டும், இல்ல சில இனிப்பான அறிவிப்புகள். குளத்தூர் வந்து அடுத்த ஆட்சிக்கு வந்தா அப்படின்னா கலிபோர்னியா மாதிரி மாத்திடுவேன்னு கூட சொல்லலாம். அப்ப அப்படி ஒரு அதிர்ச்சியான அறிவிப்புகள் வரும்போது மக்கள் வந்து அப்படியே ஒரு இன்பத்துல வந்து வாக்கு செலுத்திடுவாங்க இல்லையா? கண்டிப்பா மாதிரி வந்து ஏதாச்சும் திமுக தரப்புல பண்ண வாய்ப்பு இருக்கா? இல்ல இப்ப வரைக்கும் மக்கள் எப்படி இருக்காங்க? 200% பண்ணுவாங்க. எனக்கு தெரியும், நான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். குளத்தூர் பக்கத்துல தான் நான் வசிக்கிறேன். பொங்கலுக்கு வந்து திமுக வந்து குறைஞ்சது 3000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் கொடுக்கலன்னா என்னோட பேரை மாத்திக்கிறேன். எழுதி வச்சுக்கோங்க கோகுல், சரியா? கண்டிப்பா இது நடக்கும். ஏன் பொங்கலுக்கு கொடுக்குறாங்கன்னா, போன வருஷம் பொங்கலுக்கு ஏன் கொடுக்கல? எலெக்ஷன் வருது, நெருங்கி வருது. ஏற்கனவே தமிழ்நாடு வந்து இத்தனை லட்சம் கோடி கடன்ல இருக்கு. ஸோ பொங்கலுக்கு இதுவும் கொடுப்பாங்க. இன்னும் என்னென்ன பண்ண முடியுமோ இந்த மக்களுக்கு பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு ஓட்டுக்கு எவ்வளோ 1000 வேணா கொடுக்க ரெடியா இருப்பாங்க. ஸோ மக்கள் வந்து தெளிவா இருக்கணும் இந்த முறை. நீங்க திரும்ப வாக்களிச்சின்னு வச்சுக்கோங்க. இப்போ புலம்புறீங்க இல்லையா, தொகுதிக்கு வரும்போது ரோடு சரியில்லை, தண்ணி சரியில்லை, எங்க போனாலும் லஞ்சம். சரியில்லைன்றது கூட சென்னை ஃபுல்லா அப்படி இருக்கு. எனக்கு சொல்றது ரோடு சரியில்லை, குப்பை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். நான் வரும்போதே வந்து ரோடு பாத்தீங்கன்னா அவ்வளவு குப்பை இருக்கு ரோடு ஓரத்துல. இப்போ வந்து இது ஒரு மாநகராட்சிக்குள்ளதான் இதுவும் வருது. அப்ப அதுக்கு அந்த பணிகள் ஏன் அப்படி இவ்வளவு தொய்வா இருக்கு? இது முதலமைச்சர் தொகுதிக்கு நான் கேட்கிறேன், கூடுதல் கவனம் எடுக்கணும். இது நம்ம நார்மலா விட்டுட்டு போயிடும். நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து வாகனம் வாங்கும் போது ரோட் டாக்ஸ்ன்னு ஒண்ணு கட்டுறோம். ஆமா, எவ்வளவு விபத்து நடக்குது தெரியுமா? குழந்தை தடுக்கி விழுந்துடுறாங்க. அந்த மெட்ரோ பணியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா எவ்வளவு பேர் இறந்துட்டாங்க. ரீசெண்டா சூளைமேடுல ஒருத்தவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து இவங்க, நான் என்ன சொல்றேன்னா, ரோடுக்கு மட்டும் சொல்ல, இது எலெக்ஷன் வரும்போது என்ன பண்றாங்கன்னா, லோக்கல்ல இருக்க கவுன்சிலர்ஸ் எல்லாம் சேர்ந்து திரும்ப குழி நோண்டுறாங்க, அதுக்கு ஒரு பட்ஜெட் போடுறாங்க, திரும்ப ரோடு போடுறாங்க. இந்த ஒரு 6 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குளத்தூர் ஃபுல்லா நடந்திருக்கு. நீங்க இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க, அது எதுக்கு பண்றீங்க? அது வந்து ஊழல் தான். அது நல்லா இருக்கு, ரோடு நல்லா இருக்கு, அது எதுக்கு திரும்ப தோன்றீங்க? என்னோட கேள்வியை தான். அவங்களுக்கு என்னன்னா எப்படியாவது காசு சம்பாதிக்கணும். ஸோ உங்களுக்குலாம் இந்த விஷயம் தெரியும். இந்த மாதிரி கான்ட்ராக்ட் எடுத்தோன்னா வந்து ஒரு நல்ல பேமெண்ட் பார்க்கலாம். ஆமா, கமிஷன் இதெல்லாம் பண்ண மாட்டாங்கல்ல.
ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஊழல் இருக்கு, நான் அதை தான் சொல்ல வரேன். ஸோ குளத்தூர் வாசியே வந்து களத்துல போயிட்டு மக்கள் கிட்ட கருத்து கேட்டதை நீங்க பார்த்துருப்பீங்க, அவருடைய கருத்தையும் நீங்க தனியா கேட்டிருப்பீங்க. ஸோ இதை பார்க்கக்கூடிய குளத்தூர் மக்களா இருக்கட்டும், இல்ல ஒட்டுமொத்த தமிழக மக்களா இருக்கட்டும், 2026 உங்களுடைய வாக்கை சிந்தித்து செலுத்துங்கள். நன்றி. நன்றி.